கிராமத்திலே கடந்த 13ஆம் தேதி பிற்பகல் காணாமல் போன காளையனூர் என்கிற இளைஞன் 15ஆம் தேதி அந்த கிராமத்தில் இருக்கிற கண்மாயிலே இறந்த நிலையிலே கண்டெடுக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிறார். தன் மகனை காணவில்லை என்று காளையனுடைய தந்தையார் லிங்கசாமி காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கிறார். காணாமல் போவதற்கு 5 நாட்களுக்கு முன்பாக காளையனை அந்த கிராமத்தை சேர்ந்த சிலர் ஒரு காதல் விஷயம் தொடர்பாக தாக்கியதாக தெரிகிறது. தாக்கியவர்கள் தாக்கியதோடு மட்டுமல்லாமல் காளையன் பயன்படுத்தி வந்த செல்போனை கைப்பற்றி கொண்டார்கள். இந்த நிலையிலே அன்றே காளையன் தான் தாக்கப்பட்டதை 100 காவல்துறை 100க்கு தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருக்கிறார். இருந்தாலும் கூட தாக்கியவர்கள் மீது அன்றைக்கு SC/ST வன்கொடுமை சட்டத்திலே வழக்கு போடாமல் அதை சமாதானப்படுத்தி காம்ப்ரமைஸாக செய்து வேண்டுமென்றே அதை அந்த பிரச்சனையை போலீஸ் வந்து தற்காலிகமாக முடித்து வைத்தது. ஆனாலும் கூட அதனுடைய தொடர்ச்சியாக காளையனுக்கு அவருடைய உறவினருக்கு காளையனை கொலை செய்வதற்கான தயாரிப்பு வேலைகள் இருப்பதாக எதிர்த்தரப்பிலிருந்து மகாலட்சுமி என்கிற ஒரு பெண்மணி செல்போனிலே தகவல் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தகவலையும் பதிவு செய்து காவல்துறையில் ஒப்படைத்துவிட்டாகிறது. இருந்தாலும் கூட இவ்வளவு முன்விரோதம் வகை பிரச்சனைகள் ஒரு காதல் தொடர்பான பிரச்சனைகள் இருந்தும் கூட அவற்றையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இறந்த காளையனுடைய உடலை கள்ளிக்குடியில் இருக்கக்கூடிய காவல் நிலைய ரைட்டர் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த உடம்பை எடுக்கலை. மார்ச்சுரியில் அந்த உடலை வைப்பதற்கு முன்பு காளையனுடைய தகப்பனார் லிங்கசாமியை கட்டாயப்படுத்தி அன்றைக்கே ஒரு படிவத்திலே காவல்துறை சார்ந்த ஒரு படிவத்திலே கையொப்பம் போட்டால்தான் காளையனுடைய உடலை பிரேத வைப்பறையிலே வைப்பார்கள், இல்லை என்றால் வைக்க மாட்டார்கள் என்று சொல்லி மிரட்டி அவரிடம் கையொப்பம் வாங்கி கொண்டு இறந்து போன காளையனுடைய உடலை மதுரை மார்ச்சரிக்குள் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் லிங்கசாமிக்கு தொடர்பான வழக்கறிஞர் குழு காளையன் உடலை மார்ச்சரியிலே போய் பார்க்கும்போது பிற்பகல் 2 மணிக்கு மார்ச்சரியிலே கொண்டு போனப்பட்ட உடல் என்பது இரவு 7 மணிக்கு வரைக்கும் கூட குளிர்பதன பெட்டியிலே வைக்கப்படாமல் வெளியே தட்டிலேயே கிடத்தப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் அந்த உடலிலே இருந்த தடயங்கள் மறைய வேண்டும் என்பதற்காகவே மறுநாள் காலையிலேயே காலை 9 மணிக்கே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டதாக தெரிகிறது. அவ்வளவு அவசரமாக பெற்றோர்கள் குடும்பத்தார்கள் யாருக்கும் தெரியாமல் ஏன் பிரேத பரிசோதனை செய்தார்கள் என்பதே மர்மமாக இருக்கிறது. மேலும் எங்கள் தரப்பிலிருந்து பிரேத பரிசோதனை செய்ய போது அதை வீடியோவிலே பதிவு செய்ய வேண்டும். மருத்துவர் குழுவை கொண்டுதான் 1க்கு மேற்பட்ட மருத்துவர்களை கொண்டுதான் உடலை உடற்கூறாய்வு செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்தோம். அந்த கோரிக்கை வைக்கப்படுவதற்கு முன்பாகவே உடற்கூறாய்வு உட்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே உடல் கைப்பற்றப்பட்டதிலிருந்து பிரேத பரிசோதனை நடந்த வரைக்கும் அறிக்கையை பெறப்படவில்லை. அதற்கு முன்பாகவே அது குளத்தில் மூழ்கியதால் தான் இறந்தது என்று அந்த ஆய்வாளர் சொன்னதை கேள்விப்பட்டு நாங்கள் உடனடியாக கண்டனத்தை பதிவு செய்வோம். அந்த கண்டனத்தை ஏற்றுக்கொண்டு அந்த ஆய்வாளரை உடனடியாக இடமாற்றம் செய்துவிட்டு வேறொரு ஆய்வாளரை அந்த இடத்திலே ஆய்வுக்காக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நியமித்தார்கள் என்று சொன்னால் தொடக்கத்திலே தவறு இருந்தது என்பதற்கு இது மிக பெரும் சாட்சி. இப்பொழுதே நாங்கள் நேற்று கண்காணிப்பாளர் எங்களையெல்லாம் வரவழைத்து பேசினார்கள். அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களும் அங்கே போனோம், வழக்கறிஞர் குழுவினர் அங்கே போனோம். காவல் கண்காணிப்பாளரிடம் நாங்கள் கேட்டது, காளையனிடமிருந்து காளையன் கொலை செய்யப்படுவதற்கு முன்பு கைப்பற்றப்பட்ட காளையனுடைய செல்போனை காவல்துறை கைப்பற்றி இருக்கிறதா என்று நாங்கள் கேட்டால் கண்காணிப்பாளர் சொல்கிறார், அந்த செல்போனை எதிரிகள் உடைத்து விட்டார்கள் அல்லது எரித்து விட்டார்கள், அது தற்பொழுது கையில் இல்லைங்கிறாரு. அப்படி என்று சொன்னால் எதிரிகள் அந்த செல்போனை உடைக்க வேண்டிய அல்லது எரிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. அதுதான் ஆதாரம். அந்த ஆதாரத்தை அளிக்கிறார்கள். ஆதாரத்தை அளிக்கிறவர்கள் குற்றவாளிகள் தானே, குற்றம் செய்தவர்கள் தான் ஆதாரத்தை அளிப்பார்கள். மேலும்
கடந்த ஒரு வாரமாக காளையன் மரணத்திற்கு பிறகு அது 174 சந்தேக மரணமாக எஃப்ஐஆரை மாற்றிக்கொண்டது காவல்துறையை தவிர காளையனுடைய பெற்றோர்கள் லிங்கசாமி காளையனுடைய தாயாரும் இதுவரைக்கும் 3 முறை அழைச்சிட்டாங்க. ஒன்று திருமங்கலம் ஏஎஸ்பி ஆஃபீஸ், இன்னொன்று இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் திருமங்கலம். நேற்று இரவு 11 மணி வரைக்கும் காளையனுடைய பெற்றோர்களிடம் விசாரணை நடத்தினார்கள். ஆனால் காளையனுடைய பெற்றோர்களும் குடும்பத்தார்களும் சொல்லக்கூடிய விஷயங்களை இதுவரைக்கும் காவல்துறை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து அவர்களிடம் கையொப்பம் பெற்று அதை வழக்காக மாற்றவில்லை. மிகச்சிறந்த நீச்சல் வீரன், அவன் 100 அடி ஆழத்திலே ஒரு பொருள் இருந்தாலும் அந்த கிராமத்திலே கிணற்றுக்குள்ளே ஏதாவது பொருள் தவறி விழுந்தால் அதை எடுத்துக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் காளையனைத்தான் அந்த கிராம மக்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீச்சல் வீரன் எப்படி தற்கொலை செய்து கொள்ள முடியும் கண்மாயில்? ஆகவே அப்படி சொல்றாங்க. ஆகவே எங்களுடைய கோரிக்கை, தமிழக காவல்துறை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் செயல் இழந்து விட்டது. அவர்கள் விசாரணை நியாயமாக இல்லை. சம்பவத்திற்கு முன்கூட்டியே காவல்துறைக்கும் எதிரிகளுக்கும் ஏதோ ஒரு இணக்கமான போக்கு இருந்ததற்கான சூழல்கள் நிலவுகிறது. ஆகவே உடனடியாக SC/ST வன்கொடுமை சட்டத்தில் இந்த வழக்கை பதிவு செய்ய வேண்டும். காளையனுடைய பெற்றோர்கள் சொல்லக்கூடிய எதிரிகளை கைது செய்ய வேண்டும். இந்த வழக்கை CBCIDக்கு தமிழக அரசு மாற்றி உடனடியாக உத்தரவிட வேண்டும். அதுவரை இந்த போராட்டம் நிச்சயமாக மேற்கொண்டு தொடரும் என்பதை தெரிவிக்கிறேன். நான் முருகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், நிறுவனர், தலைவர், மக்கள் விடுதலை கட்சி.